ஸ்ரீ வராகி ஜோதிடம் அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு துலாம் ராசி மற்றும் லக்கணத்தை பத்தி பார்க்க போறோம். லக்கணம் ராசிக்கு ரெண்டுமே ஒரு பொதுவான பலன் தான். இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவான பலன்கள் கிடைக்கும். சரிங்களா? இதுல இருந்து நீங்க உங்களுக்கு எது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசிக்கு என்ன அப்படின்னா, இப்பயே மறைமுக எதிர்ப்புகளை எதிர்கொண்டுட்டு இருப்பீங்க. சரிங்களா? ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சின்ன குழந்தைகளா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மறைமுக எதிர்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். ஏன் காரணம்னா, ராகு 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு அப்படிங்கிறப்ப உங்க குலதெய்வ வழிபாட்டை தடுத்திருப்பார் ராகு. குலதெய்வத்திலிருந்து நான் வேற சாமி கும்பிட போறேன்னு சொல்லி நீங்க வேற சாமி கும்பிட போயிருப்பீங்க. சரிங்களா? அதுவும் இல்லாம உங்கள் இணையருடன், அதாவது திருமணமானவர்கள் உங்கள் இணையருடன் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் அதாவது நீங்க அதிகமா எதிர்பார்ப்பீங்க, அவங்க எதிர்பார்ப்பு குறையும். சரிங்களா? அப்படிங்கிறப்ப குடும்பத்திலுமே நீங்க விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. இடம் மாற்றங்கள் இதுக்கான காரணம் என்ன? ராகு பகவான் செஞ்சுட்டு இருக்காருங்க. சரிங்களா? குலதெய்வ வழிபாடுலயும் பிரச்சனை கொடுத்திருப்பாரு. நீங்க அப்படி இருக்கிறப்ப இந்த குலதெய்வ வழிபாடு நீங்க செய்யணும். குலதெய்வத்தை கும்பிட உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு 2ஆம் இடத்தை பாக்குறாரு, உச்சமாகறாரு. ராகு உச்சமாகறாரு. அப்படிங்கிறப்ப பிரம்மாண்ட சிந்தனை உண்டு, பிரம்மாண்ட எதிர்பார்ப்பு உண்டு. ஆனா கிடைப்பது ரொம்ப சின்னது. நீங்க எதிர்பார்ப்புகளை குறைச்சு கொண்டு நடக்கிறது நடக்கட்டும், கிடைப்பது கிடைக்கட்டும் அப்படிங்கிறது பயணிச்சிங்கன்னா நல்லா நடக்கும். சரிங்களா? ராகு 7-2 வீட்டை பாக்குறது சொன்னா, காதல் திருமணத்துக்கு எதிர்பார்ப்பு செய்ய, நான் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கேன், இல்ல நான் காதலிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலம். காதல் கல்யாணம் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். குடும்பத்தில் ஒரு புதிய உறவு ஒன்று இணையும். சரிங்களா? குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்ப்பவங்களுக்கும் குழந்தை கிடைக்கும். சரிங்களா? நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் 48 விளக்குல நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றுவாங்க. கிழக்கு பார்த்து இல்லைன்னா வடக்கு பார்த்து விளக்கு எறிகிற மாதிரி போட்டு வாங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து கேது 11ஆம் இடத்துல இருக்க கேது 9 1ஆம் வீட்டை பார்க்கறாரு, லக்கணத்தை பார்க்கறதுனால ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஏன்னா அதான் 2ஆவது ராகு உச்சா, 2ஆம் வீட்டுல கேது உச்சா. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எதுவுமே டிப்ரெஷன் அதிகம், மன அழுத்தம் அதிகம், ரொம்ப போட்டு குறையுதுப்பா, அப்படி டென்ஷனா இருக்குது, குழப்பமா இருக்குது, ஒரு சரியான முடிவு எடுக்காத காரணம் கேது பகவான். சரிங்களா? தலைவலி, தலை சம்பந்தமான பிரச்சனை இது மாதிரி ஏற்பட்டு தலையில அடிபடுறது ஏற்பட்டுட்டே இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தும் கெட்டு போயிருக்கும். தந்தையாருக்கும் உடல்நல பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கும். சரிங்களா? ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்க கேது தந்தை ஸ்தானமா அப்படிங்கிற தந்தையாருக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் உண்டு. நீங்க என்ன பண்ணணும்னா விநாயகரை போய் சுற்றுங்க. விநாயகரை சுற்றுங்க. ஞாயிற்றுக்கிழமை நாள் விநாயகரை போய் ஒரு 9 முறை சுத்துங்க. அவருக்கு ஒரு 9 குடம் தண்ணி விட்டு அவர் மனசு குளிர்ந்துச்சுன்னா கேதுவால் இருக்க பிரச்சனை மாறிக்கும். சரிங்களா? இல்ல நான் வெளியில போறேன் அப்படின்னா காளகஸ்தி இல்லைன்னா திருப்பாம்புரம் போய் ராகு கேது பூஜை பண்ணிட்டு வரலாம். சரிங்களா? போய் பண்ணிட்டு வாங்க, நல்லது இருக்கும். ராகு கேது பூஜைக்கு காளகஸ்தி பெட்டர். அது கேது ஸ்தலம். ராகு கேதுக்கு ரெண்டுமே பண்றாங்க. நீங்க காளகஸ்தி போலாம். சரிங்களா? திருப்பாம்புரமும் போலாம், நல்லது நடக்கும். ராகு கேது பூஜை பண்ணிட்டு வாங்க, நடக்கும். சரிங்களா? அடுத்து சனி பகவான் 8-6-3 எப்ப 6ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் 8ஆம் வீட்டை பார்க்கறாரு, 3ஆம் வீட்டை பார்க்கறாரு. அப்படிங்கிறப்ப இளைய சகோதரர்களுக்கும் பிரச்சனை உண்டு, நோய், கடனை கொடுப்பார். கடனை கொடுக்காருன்னா உங்களுக்கு வாங்கக்கூடிய தகுதியை கொடுக்குறாரு. சரிங்களா? கடன் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா கடனை அடைத்து விடுவார். இந்த டைம்ல நீங்க கட்டாயம் கடனை வாங்கிதான் ஆகணும். கடன் இல்லைன்னா ஒரு நோயை கொடுப்பார், நோய் இல்லைன்னா எதிரிகளை கொடுப்பார். இது 3மே கொடுப்பார். சரிங்களா? ஆனா 3 பேரையும் வெல்லக்கூடிய திறமைகளையும் கொடுப்பார். ஒருத்தனுக்கு எதிரி வர்றான்னா அவனுக்கு அந்த தகுதி திறமை இருக்கிறனாலதான் எதிரி வருவேன். உங்களுக்கு எதிரியை வெல்லக்கூடிய தகுதி திறமைகள் உண்டு, வெல்வீங்க. அதை கொடுப்பார். சரிங்களா? அதை கொடுத்து நீங்க போப்பாங்க. சரி, அதாவது ஒரு கூண்டுக்குள்ள ஒரு சிங்கத்தை விட்டு இன்னொரு சிங்கத்தை இறக்கி வர்ற மாதிரி நீங்க சிங்கம் போய் வேட்டையாடிடுவீங்க. அப்படிங்கிறப்ப நீங்க போராடி அந்த சிங்கத்தை வெல்லணும் இல்ல, அது மாதிரிதான். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த திறமைகளை கொடுத்து எதிரிகளையும் கொடுப்பார். அப்படிங்கிறப்ப எதிரிகள் உண்டு.
சரிங்களா? எதையும் அமைதியான நிலையில் நீங்க பயன்படுத்தணும். சரிங்களா? கொஞ்சம் பொறுமையா இருந்து செயல்படுங்க. யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா சிறப்பு. சரிங்களா? இருந்தாலும் ராகு உச்சத்தை கொடுப்பார் அப்படிங்கிறப்ப துலா ராசிகள் வெளிநாடு போகலாம், புது முயற்சிகளை ஏற்படலாம். உங்களுக்கு இந்த குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்குங்க. சரிங்களா? 8ஆம் இடத்துல சனி பார்க்கறது கொஞ்சம் உடல் உபாதைகளை மட்டும் கொடுப்பார். வண்டி வாகனங்கள்ல போறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா போய்க்குங்க. உடல்ல அடிக்கடி அடிபடுறது, இந்த மாதிரி காயங்கள் ஏற்படும். கொஞ்சம் இளைய சகோதரங்களுடன் கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் அனுசரித்து செயல்படுவோம். ஏன்னா இளைய சகோதரமே இல்லை அப்படிங்கிறப்ப உங்களுடைய தைரியம் குறைஞ்சு போயிடும். நீங்க போல்ட்டா எதா இருந்தாலும் முடிவு எடுப்பீங்க. அப்படிங்கிறப்ப இந்த போல்ட்னஸ் குறைஞ்சு போயிடும். சரிங்களா? அதுவும் இல்லாம துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உச்சம் அப்படிங்கிறப்ப பேசி ஜெயிப்பீங்க அப்படின்னா இந்த பேச்சுல கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா லக்கணத்துல கேது இருக்காரா, அவங்க தலை மேல ராசி மேல கேது பார்வை இருக்கா, அப்படிங்கிற ஒரு பேச்சில் ஒரு தடுமாற்றம் இருக்கும். இருந்தாலுமே நீங்க வெற்றி கொள்வீங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல கேது இருக்கனால கட்டாயம் லாபங்கள் கிடைக்கும். சரிங்களா? திருமணத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். 2ஆம் திருமணத்தை எதிர்பார்ப்பவர்கள் 2ஆம் திருமணம் நடக்கும். சரிங்களா? குழந்தை பாக்கிய கட்டாயம் உண்டு. குலதெய்வ வழிபாடு துலாம் ராசிக்காரர்கள் குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு மாற்றம் ஏற்படும். குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி மாற்றத்தோட தான் போவீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் கோயிலுக்கு போவீங்க, இல்லை கோயிலுக்கு போயிட்டு பிரச்சனை ஏற்படும். ஆனால் குலதெய்வத்தை வழிபாடு செய்து கொண்டே இருங்கள். காக்கைக்கு அன்னம் இடுங்கள். சரிங்களா? உடைகளை புதிய உடைகளை அணிய வேண்டாம். தீபாவளி புதுசா வாங்கிட்டு வந்தேன்னா தண்ணியில போட்டு அலசி அதுக்கப்புறம் போடுங்க. தண்ணியில அலசி காய வச்சு மறுபடியும் போடுங்க. சரிங்களா? புதுசா அப்படியே வாங்கி போட வேண்டாம். சரிங்களா? ஒரு குறைவுள்ள உடை தான் கிடைக்கும். பழைய ட்ரெஸ் தான் போடுற மாதிரி இருக்கும். மனநிலை கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். இது அனைத்தையும் வெல்ல முடியும். சரிங்களா? நான் சொன்ன இது மட்டும் செயல்களும் நடக்கும். சரிங்களா? வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் அடுத்தடுத்து மாதத்திற்கான ஒரு வீடியோக்கள் வரும். சரிங்களா? அதையும் பாருங்க. உங்களுக்கு இந்த மாதங்கள் எப்படி செயல்படலாம்னு அதை தெரிஞ்சுக்குங்க. அது மாதிரி நடந்துட்டு போய்க்குங்க. எதையும் நடப்பதை தடுக்க இயலாது. ஆனால் நாம் முன்னெச்சரிக்கையாக இருந்து கொண்டால் புயல் வருவதற்கு முன்னாடி கொடை எடுத்துட்டு போனா தான் நனையாம வர முடியும். இல்லை நனையும், காத்து வரும், இருந்தாலுமே ஒரு குடையோட போச்சுன்னா பாதியா நனையம் வரல. அந்த குடை மாதிரி தான் பரிகாரங்கள். சரிங்களா? வெள்ளம் வந்தா வெள்ளத்து மேல போற போட்டு மாதிரி. அது போற வெள்ளத்தை தடுக்க முடியாது. ஆனா நம்ம போட்டுல போகலாம், போற வரைக்கும் போகலாம், கரையேறலாம். அது நம்ம தன்னம்பிக்கை மூலயமா தான் செயல்படும். தன்னம்பிக்கை இறைபாலம். சரிங்களா? அதுக்குதான் உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். குலதெய்வ கோயிலுக்கு போயினாலும் பிரச்சனை ஏற்படும். குலதெய்வ கோயில்ல ஒரு மாற்றங்கள் உண்டாகும். குலதெய்வ வீடு கட்டுறதுக்கான குலதெய்வ 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு குலதெய்வ கோயிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர, இந்த இடி உழுகிறது, இல்ல குலதெய்வ கோயில்ல நம்ம போய் கும்பிடாம போயிடுறது, ஒரு பிரச்சனை இருக்குது, இது உண்டாகும். இருந்தாலுமே இந்த குலதெய்வ கோயில்ல நீங்க குலதெய்வ கோயில ஒரு மாற்று அமைப்பு, புனரமைப்பு செய்யக்கூடிய காலகட்டம்ங்க. ஒரு 6 மாதத்துல குலதெய்வ கோயிலை கட்டினேன், இந்த கோயில ஒரு புதுசா ஒரு விஷயங்கள் செஞ்சேன், ஒரு சிலை வாங்கி கொண்டே வச்சேன், ஒரு குதிரை கொண்டே வாங்கி வச்சேன், ஒரு குலதெய்வக்குள்ள ஒரு வாகனங்கள் இருக்கும்ல, அதை பண்ணுவீங்க. உங்க குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்டேக் வரும். நீங்க 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மாற்றம் வரும். சரிங்களா? கொஞ்சம் உங்க பேச்சு கேட்க மாட்டாங்க. குழந்தைங்க அதாவது திருமணம் ஆகி குழந்தைங்க இருக்கவங்க கொஞ்சம் பேச்சு கேட்க மாட்டாங்க. மாற்றங்கள் வரும். சரிங்களா? குலதெய்வ கோயிலுக்கு போங்க, நல்லதே நடக்கும். கருப்புசாமி கோயில், ஐயனார் கோயிலுக்கு போகலாம். சரிங்களா? நீங்க வழிபடக்கூடிய நீங்க எந்த கோயிலுக்கு போறீங்கன்னு யார்ட்டையும் சொல்லாம போங்க. அதான் மெயின். ரகசியமா வச்சுக்கணும். குடும்பத்தாருமே ரகசியம் தான். அங்க நீங்க ரகசியத்தை சொல்ல வேண்டாம். ரகசியமா செயல்பட்டா சக்சஸ் ஆகும். வாழ்க வளமுடன். உங்க நமச்சிவாய. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்கு ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓம் நமச்சிவாய.